அன்புள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு வணக்கம். திட்டம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது. குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் தொடங்குகிறோம். தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம். ஆய்வின் கீழ் உள்ள கழகத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் இன்னும் முழுமையாக ஆய்வு செய்ய நாங்கள் முன்மொழிகிறோம். நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை உங்களுடன் ஒப்பிடுவோம். RS டிக்கர் RH. இந்த மதிப்பாய்வு ஏப்ரல் 3, 2025 இன் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வகைப்பாடு மூலம் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் RA துணைப்பிரிவைச் சேர்ந்தது. ரீட்டெயில் ப்ரோம் 19 நிறுவனங்கள் ஒப்பீட்டில் பங்கேற்கின்றன. இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது. இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம். கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு. 10 இல் 4 புள்ளிகள். துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 2.1 புள்ளிகள். நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு 1.9 புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். 4 புள்ளிகளுக்கு எதிராக RH. ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல். RH மற்றும் துணைப்பிரிவு பங்குகள். கடந்த 12 மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காணலாம். RH -25.5% இயக்கவியல் காட்டியது. துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியல் -5.9%. இது எதையும் தெளிவாக குறிக்கவில்லை, ஆனால் இந்த உண்மையை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறுவனத்தின் சந்தை மூலதனம் RH $4.64 பில்லியன் மதிப்புடையது. துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் $127 பில்லியன் ஆகும். RH 3.659% பங்கை கொண்டுள்ளது. இது துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும். நிறுவனத்தின் இருப்புநிலை மூலதனம் $0.18 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. $20 பில்லியன் துணைப்பிரிவு மூலதனத்துடன். RH பங்கு 0.914%. பங்குச்சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு RH சந்தை மதிப்பை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் 3.659%. புத்தக மதிப்பு 0.914%. இது சந்தை மதிப்பின் பங்கை விட 125% குறைவு. துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு மோசமான -1 புள்ளி. நிறுவனத்திற்கு கடன் பொறுப்புகள் இல்லை. நிறுவனத்தின் கடன்களுக்கான மதிப்பெண் மிகவும் நல்லது 2 புள்ளிகள். நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதம் 66.5 உடன் ஒத்துள்ளது. துணைப்பிரிவு சராசரி 54.2. இது துணைப்பிரிவு சராசரியை விட 18% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலையை லாப குறிகாட்டிகளுக்கு மதிப்பீடு செய்தல். தாங்கக்கூடியது 0 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் $70 மில்லியன் லாபம். அடுத்த 12 மாதங்களில் எதிர்கால வருவாய் $125 மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதையதை விட 78.9% அதிகம். துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 1 புள்ளி. நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் 1.5 ஆகும். துணைப்பிரிவில் சராசரி 0.8 மற்றும் இது துணைப்பிரிவை விட 88% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலையை அதன் வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல். பொறுத்துக்கொள்ளக்கூடியது -0.5 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் வருவாய் $3,110 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் $5,560 மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தற்போதைய தருணத்தை விட 79% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு
நல்லது 1. விற்பனை வரம்பு 2.2%, துணைப்பிரிவில் சராசரியாக 1.6%. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 0.7%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்புகளின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு 1.078%. இது சந்தை மூலதனத்தின் பங்கை விட 239% குறைவாகும். மேலும் இது நிறுவனத்தின் சந்தை விலையில் ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது. ஆர்எச் மாறாக மறுமதிப்பீடு நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் மூலதனத்தின் அளவு $778,000 மற்றும் துணைப்பிரிவில் $229,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 239.7%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது 0 புள்ளிகள். ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு $11,700. துணைப்பிரிவில் சராசரி $4,200 மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 177%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளரின் வருவாய் $521,000. துணைப்பிரிவு மூலம் $273,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 91%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் வருவாயின் பங்கின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு 11.9%. துணைப்பிரிவுக்கான சராசரி 6.9%. இது சாத்தியமான குறுகிய அழுத்த அபாயத்தின் குறிகாட்டியாகும். காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 42% அளவைக் காட்டுகிறது. RH அதேசமயம் துணைப்பிரிவில் இந்த நிலை தோராயமாக 52% உள்ளது. சராசரியாக துணைப்பிரிவின் பத்திரங்களை விட அதிகமாக மதிப்பிடப்படுகிறது. RH நிறுவனத்தின் பங்குகளின் தற்போதைய மதிப்பீடு தோராயமாக $249 ஆகும். நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக $393 ஆகும். தற்போதைய மதிப்பீட்டிற்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக 58% ஆகும். ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம். இது உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன. குருவுட் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. நிறுவனத்தின் மதிப்பீட்டின் விளைவாக RH தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குருவுட் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது. வீடியோ மதிப்பாய்வு என்பதால் வர்த்தகத்தை திறக்க வேண்டாம். இறுதிவரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு நன்றி. குருவுட் மார்க்கெட்ஸ் நீங்கள் அனைவரும் சிறந்த பார்வையாளர்கள்.